BMW கார் வாங்குறதுக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ பேங்க் ஆக்ஷன் எடுக்க போற ப்ராப்பர்ட்டிய எப்படி வெரிஃபை பண்ணி வாங்கணும்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டிக்கும் அந்த BMW காருக்கும் எப்படியாவது ஓனர் ஆயிருவேன். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் நோட்டீஸை ஃபுல்லாக படிக்கணும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இபி பில் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பெண்டிங் எதா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பெண்டிங் இருந்துச்சுன்னா நீங்க தான் கட்டணும். ஏன்னா நீங்க தானே ஓனரு. நெக்ஸ்ட் இந்த இசி, சர்வே நம்பர் எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கோ. அண்ட் முக்கியமா ப்ராப்பர்ட்டி மேல ஏதாவது கேஸ் இருக்கான்னு பாத்துக்கோப்பா. எது கேஸா? சொல்ல முடியாது. ஒரு ப்ராப்பர்ட்டி இவ்வளோ சீப்பா கிடைக்குதுன்னா உள்ள என்ன வேணா இருக்கலாம். ஆல்சோ இந்த மாதிரி ஆக்ஷன் எல்லாம் கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே லீகல் ஒப்பீனியன் ரிப்போர்ட், வேல்யூவேஷன் ரிப்போர்ட் அண்ட் லோன் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கூட பேங்க்ல இருந்து வாங்கி ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் ஹியூமன் எரர் கூட நடந்திருக்கலாம். இதெல்லாம் பேங்கோட வேலை தானே, நான் ஏன் பண்ணணும்? பேங்கோட வேலை தான். ஆனா சட்டம் என்ன சொல்லுதுன்னா பையர் பி அவேர். அப்படின்னா வாங்குறவங்க தான் எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்கணும். பேங்கோ இல்ல யார் மிஸ்டேக் பண்ணாலும் நீங்க தான் அலையணும். ஏன்னா நீங்க தானே ஓனர். இப்போ என்ன, நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு பேங்க் ஆக்ஷன் கமெண்ட் பண்ணா பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி எப்படி வாங்குறதுன்னு ஒரு PDF சென்ட் பண்ணுவீங்க, அதுதானே? அதான் இல்ல. ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸை கொண்டு வாங்க, எங்க லீகல் டீமை பார்த்துட்டு கைட் பண்ண சொல்றேன். உங்களுக்கும் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியை எந்த லீகல் இஷ்யூவும் இல்லாம வாங்கணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க.